ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சிக்கன் கறி வச்சேன். அதுன்னா தேங்காய் லெமன் வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒரு பொடி ஆட் பண்ணுவேன். அது என்ன பொடின்னு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் அதில் என்ன மிக்ஸ் பண்ணுன்னு தெரியும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் அது என்ன பொடி சேர்க்குறேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகா, 5 பூண்டு, 1 கிலோ சிக்கன் கறி எல்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு வெங்காயத்தை அடித்து வச்சுக்கிடுவோம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிடுவோம், 4 பச்சை மிளகாய் ஆளி எடுத்து வச்சுக்கிடுவோம், 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கிடுவோம், 2 தக்காளி அடித்து வச்சுக்கிடுங்க. அப்புறமா பூண்டை சிதைச்சி வச்சுக்கிடுங்க. அது கூடல பட்டை கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க தாளிக்கிறதுக்கு. 1 கிலோ கறியை வந்து நான் மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறமா அது 2 பொடி, அந்த பொடியை லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா. ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இது கொஞ்சமாக பயனால உங்களுக்கு ரொம்ப நேரம் நிறையா ஊற்றிட்டோன்னு பார்க்காதுங்க. கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. அப்புறமா அது கூட பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறமா ஏலக்காய் இவ்வளையும் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாகிறது வரைக்கும் வதக்கிக்கிடுங்க. அது கூடல பச்சை மிளகா, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், அரைச்சி வச்சது 2ஆவது போட்டுக்கிடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுவிடுங்க. அது லைட்டாக வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அடித்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. உப்பு 2 போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுவிடுங்க. வெங்காயத்துக்கு மட்டும் போடுங்க, அதிகமாக போட்டு விட்றாதுங்க. அது போடணும், 2ஆவது போட்டுக்கிடலாம். அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். அது நல்லா இது நல்லா வேகட்டு. 2 வெங்காயமே நல்லா பொன்னிறமாக ஆகட்டு. அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். நல்லா வெந்துட்டு, நல்லா அழகாக வெந்துட்டு, இது பூண்டு மட்டும்தான். இஞ்சி பூண்டு 2ஆவது சேர்த்துக்கலாம். இது பூண்டு மட்டும் சதைச்சி வச்சுருந்தேன் கொஞ்சம், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நான் வந்து பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுடுங்க. நல்லா வதங்கியாச்சு அதுவும். இனி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்குது சிக்கன் எடுத்து போட்டுக்கிடலாம். சிக்கன் வந்து நான் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கவிச்சி வாடை இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படினாலும் கழுவிடுங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியே சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அது தெரியும். நல்லா அழகாக இது வரும். 2 ஸ்பூன் உப்பு போட்டுவிடுவோம். உப்பும் ஃபஸ்ட்லேயும் போட்டிருக்கோம் ஒரு 1/2 ஸ்பூனு, இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். பார்த்து உப்பெல்லாம் பார்த்து போடுங்க. நான் வந்து எப்போவுமே உப்பெல்லாம் பார்த்து தான் ஆட் பண்ணுவேன். 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிடுவோம். இது கூடல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டு. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரது வரைக்கும் லைட்டாக கிண்டிக்கிடுங்க. அப்புறமா இது கூட பொடியெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். என்னென்ன பொடின்னு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுடுங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் ஜல்தோசை அது அப்படி இருக்குது. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடுங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போடுங்க. 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே எடுத்து போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா அடித்து வச்ச தக்காளியை ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இனி இது கூடலாம் அடித்து வச்ச தக்காளியை ஊற்றிடுவோம். தக்காளியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நமக்கு தண்ணியாக வேண்டாம், இவ்வளவு கொஞ்சம் பெரட்டுனாப்பில் இருக்கட்டு கொஞ்சம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இது கூட தண்ணியை ஊற்றினா நீங்கள் மூடி மட்டும் போட்டால் போதும். மூடி மட்டும் போட்டால் அது சிக்கனில் ஊறி வரக்கூடிய தண்ணியே அது சிக்கன் வெந்துடும். இல்லட்டா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். எங்களுக்கு தண்ணியாக தான் வேணும் குழம்பு. நான் வந்து ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இனி அதை மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா கொதித்து வேகவிட்டு அப்புறமா நான் ஒரு பொடி சொன்னோம்ல, அந்த பவுடர் ரெடி பண்ணுவோம் நம்ம. அது போட்டால் தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டே வரும். இதை மூடி போட்டுடலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பு வச்சுடுங்க. இதுக்கு தேவையான ஒரு மிக்ஸு பண்ணக்கூடிய பொடி, ரொம்ப டேஸ்ட் உள்ள பொடின்னு சொன்னால் இதுதான். 1 ஸ்பூன் வந்து கசகசா, ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுடுங்க. நான் வந்து கூடவே போட்டிருந்தேன். ஒரு 1.5 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன்
சோம்பு, பெருஞ்சீரகம் ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிடுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதை மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துக்கிடுங்க. பொன்னிறமாக வறுத்தாச்சு. சூப்பராக நல்லா மணத்து கிடக்கும். நீங்கள் அடித்து அதை திறந்து பாருங்கள். திறந்த உடனே அப்படியே ஒரு வாசனை வரும். கறி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பொடியை தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்ல என்ன பொடின்னு. நீங்கள் கடைசியில் நீங்கள் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். கறி கொதிச்சுட்டு இனி அந்த பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது சூப்பராக கொதிச்சு இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இங்கே வைக்க சொல்லுவாங்க. இல்லைனா இவ்வளோ தண்ணி தேவையில்லை. அங்கே கொஞ்சம் கறி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தண்ணி வைங்கம்பாங்க. இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா வேவட்டு வெந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்களா, சூப்பராக ஆயிட்டு. மேலே இந்த ரெட் கலர் வந்தாலே கறி வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுத்துரும். அந்த ரெட் கலர் வந்தாலே நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியதான். கறி சூப்பராக ஆகிட்டு. நீ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்க எனக்கும் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறி சூப்பராக ஆகிட்டு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.